ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிஃப்டி 50 நல்ல ஒரு பாசிட்டிவாக இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நிறைய இண்டெக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. சூப்பரான 2 ஐபிஓ வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு லிஸ்டிங் கெயின் வரதுக்கும் நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது. தேஜஸ் நெட்வொர்க்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த கம்பெனிக்கு டிசிஎஸ்லேருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். விப்ரோ ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இவங்க போனஸ் வந்து அதிகமாக தராங்க. அந்த டிவிடெண்ட் போனஸும் வந்து அதிகமாக தந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்தா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆனது. மதியம் போக போக கொஞ்சம் நெகட்டிவாக போனாங்க. மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்துட்டாங்க. 0.35% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் இருக்காங்க. அதாவது 84 புள்ளி பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. 24,175 புள்ளியில் முடிஞ்சிருக்கு. பேங்க்கு 0.09% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸ் 0.43% நெகட்டிவ். சில்வர் 1.79% பாசிட்டிவ். கோல்டு 0.62% பாசிட்டிவ். சில்வரும் கோல்டு லாஸ்ட் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட அதோட லோவில் இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஆட்டோ 0.01% பாசிட்டிவ். ஐடி 2.94% பாசிட்டிவ். இன்றைக்கி ஐடி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் 150 0.20% பாசிட்டிவ். நிஃப்டி 50ல் டாப் 5 என்எஸில் டிசிஎஸ், டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ இருக்காங்க. அதே மாதிரி தான் டாப் 5 லூசர்ஸில் ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐடிசி, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, ஏசியன் பெயிண்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஐபிஓ பற்றி பார்த்தலாம். இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்தாங்க, க்ளோஸ் ஆனாங்க. இன்றைக்கி லிஸ்ட்டும் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஐபிஓ வரும்போது இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 100% பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி லிஸ்ட் ஆனிச்சு. அவங்க இஷ்யூ பண்ண ப்ரைஸை விட கிட்டத்தட்ட 111% அதிகமாக தான் இன்றைக்கி காலையிலேருந்து லிஸ்ட் ஆனாங்க பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில். எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு வந்திருந்தாங்க. ஹையர் பேண்டில் கரெக்டாக இன்றைக்கி ஓப்பன் ஆனது 634 ரூபாய்க்கு வந்து ஓப்பன் ஆனிச்சு. என்எஸ்சியில் லிஸ்டிங் கெயின் கிட்டத்தட்ட 111% வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஐபிஓ யாருக்கெல்லாம் கிடச்சிருந்துச்சோ அவங்க எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு லாபம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லா ஐபிஓக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. அந்த ஐபிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களோட லிஸ்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து எப்போயும் நிறைய வாய்ப்பு இருக்கும். இங்கே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஐபிஓக்கும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நல்ல நல்ல கம்பெனியாக பார்த்து தான் ஐபிஓலேயே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுவும் லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லிஸ்டிங் கெயின் அதிகமாக கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான். இல்லை லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணவா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 100 கம்பெனி ஐபிஓ வருதுன்னா 95 கம்பெனி அதோட ஐபிஓ ப்ரைஸில் இருந்து பார்த்தீங்கன்னா அதை லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து கீழே போயிட்டு தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்ம கீழே போனதுக்கப்புறம் கூட நம்ம லாங் டேர்முக்குன்னா அது வந்து வாங்கிக்கலாம். இது கம்பெனியை பொறுத்து மாறும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் இவங்களோட ஃபினான்ஷியல் நம்ம வந்து பார்த்தோம்னா வருஷம் இவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்தனால தான் இந்த ஐபிஓ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லிஸ்டிங் கெயினும் வந்து கிடச்சிருந்துச்சு. அதனால் எல்லா ஐபிஓ நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது. செலக்டடான ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 13 லாட்டும் போடுறாங்க. ஆனால் ஐபிஓ கிடைக்க மாட்டேது. ஒரு சில பேர் ஒவ்வொரு லாட்டும் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஐபிஓ வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஐபிஓ கிடைச்சா லக்குங்க. இது வந்து நமக்கு தான் கிடைக்கும் அப்போல்லாம் கிடையாது. அதுக்கு எதுவுமே கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 3 லாட் போட்டால் ஏதாவது ஒரு லாட் கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 13 லாட் போட்டிருந்தேன், ஒரு லாட்டு கிடச்சது அப்புறமா வந்து சொல்லியிருக்காங்க. அதில் மினிமம் ஒரு 2-3 லாட்டு மட்டும் போட்டால் போதும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கிடச்சிருது. கிடச்சா பார்ப்போங்க. கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடச்சிதுன்னா நமக்கு லாபம் வரப்போகுது. இல்லையா அது நம்ம அக்கௌண்ட்டே தான் அந்த பணம் இருக்க போகுது. அதனால் எப்போ அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுவோம். 10, 20, 30 ஐபிஓ கூட நம்ம அப்ளை பண்ணுவோம். கிடைக்கிறப்ப நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து ரியலைஸ் ஆகும். லூமினோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஐபிஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. நேற்றுலேருந்து ஓப்பனில் இருக்குது. இவங்களோட ஃபினான்ஷியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் 5.66 மடங்கு வந்து பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் பீப்புள் 6.53 மடங்கும், QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.06 மடங்கும், என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 23.27 மடங்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எம்ப்ளாயிஸ் வந்து 0.95 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த QIPயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேட்டு திங்கக்கிழமை தான்.
31 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி 2வது நாளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேலே ஓவராலாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நம்ம எடுத்து பார்த்தா கூட இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 68% வந்து இருக்குது. மினிமம் வந்து 60%க்கு மேலே தான் இருக்குது. இதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா லிஸ்டிங் கெயின் ஆகிறதுக்கு மினிமம் 50%க்கு மேலே லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ESTS சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இவங்க வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி தான் IPO வந்து ஓப்பன் ஆகிறாங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆன அன்றைக்கே கிட்டத்தட்ட 2.45 மடங்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டோட்டலாக வந்து ஆயிருக்கு. ரீட்டைல் பீப்பிள் 2.69 மடங்கு, QIP வந்து பார்த்தீங்கன்னா 0.01 மடங்கு, NI வந்து 10.51 மடங்கு, எம்ப்ளாயீஸு 0ல் வந்து இருக்காங்க. ஓப்பன் ஆன ஃபஸ்ட் நாளே கிட்டத்தட்ட 2.25 மடங்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஆயிடுச்சு. மேபி அடுத்தடுத்த நாளில் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாகும். இந்த IPO க்ளோஸ் ஆகிற டேட்டு செப்டம்பர் 1 இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 75% வந்து இருக்குது. இதுவே ஆகஸ்ட் 26 வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 81% வந்து இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பார்க்கலாம் திங்கக்கிழமை எவ்வளவு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது அப்படின்னு. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். மினிமம் 50%க்கு மேலே தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி ஜுவல்ஸு. இவங்களோட IPOவும் இன்றைக்கி ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட செப்டம்பர் 1 வந்து க்ளோஸ் ஆகுது. ஆனால் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 18% வந்து இருக்குது. இவங்களுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கனால தான் இவங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து லூமினன் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து ESTS சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. இருந்தால் நம்ம திங்கக்கிழமை பார்க்கணும். ப்ரியாரிட்டி ஜுவல்ஸு ரொம்ப கம்மியான கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான் வந்து இருக்காங்க. இன்றைக்கி தேஜஸ் நெட்வொர்க்ஸு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 10%லாம் காலைல வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7.5% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இவங்களுக்கான சூப்பரான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1537 கோடிக்கான ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் யாருக்காகனா BSNL 4G ஆர்டர் தான் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம் சர்வீஸில் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரராக வந்து இருக்காங்க. அதனால் BSNLக்கு வந்து 4G நெட்வொர்க்குக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை BSNLக்கு கொடுக்கறதுக்கான ஆர்டர் தான் இந்த ஆர்டரு. இது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆர்டரு. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 10%லாம் காலைல பாசிட்டிவாக போனாங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனிக்கு TCSலேருந்து கிடச்சிருக்கு. TCS என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் BSNLக்கு தேவையான 4G மொபைல் நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் கேப்பு 9815 கோடியில் இருக்குது. புக் வேல்யூ 165. ஸ்டாக்கோட PE ரேஷியோ அப்படிங்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க வந்து லாஸில் தான் இப்போ 2-3 குவார்ட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதை அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு 0.44%. ROC நெகட்டிவில் இருக்குது. ROEவும் நெகட்டிவில் இருக்குது. ROIC நெகட்டிவில் இருக்குது. OPM நெகட்டிவில் வந்து இருக்குது. இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா மினிமம் இது எல்லாமே 20%க்கு மேலே இருக்கணும் அப்புறம் மாதிரி எதிர்பார்ப்போம். இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. EPS கூட நெகட்டிவில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி லாஸில் வந்து போகிறாங்க அப்படின்னா இது எல்லாமே நெகட்டிவில் தான் வந்து இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 1.43 இருக்குது. உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 3.35 வந்து இருக்குது. அடுத்தது இவங்களுக்கான குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஜூன் 2026 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு 402 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் வெறும் 202 கோடி தான். அதாவது நெகட்டிவில் அது வெறும் 202 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் மார்ச் 2026 பார்த்தா கூட 211 கோடி நெகட்டிவ். அதாவது லாஸில் தான் இப்போ இவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. மார்ச் 2025 இருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது லாஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா கூட கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்தாங்க. அப்போ அவங்களோட சேல்ஸ் வந்து 1500 கோடி 2000 கோடி 2600 கோடி இப்போ இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து பாசிட்டிவ்லேருந்து ரன் ஆகிருந்துட்டு இருக்காங்க. இப்போ நெகட்டிவில் இருக்காங்க. அதனால தாங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஒரு கையிலேருந்து லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் இந்த மாதிரி ஆர்டர்லாம் கிடச்சிருக்கனால இப்போ இந்த ஆர்டர்னால இவங்களுக்கு அதிகமாக லாபம் கிடச்சதுன்னா மறுபடியும் இவங்க பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும் போது மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருந்து மேலே போகும். ஆனால் இந்த மாதிரி கம்பெனி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட வருஷம் வந்து பார்த்தோன்னா சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஃபியூச்சர் growth ரொம்ப நல்லாவே இருக்கும். மேபி இப்போ இந்த கம்பெனி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது லாபம் அதிகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பார்ப்போங்க இந்த ஆர்டர்னால இதுக்கப்புறம் இவங்க பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது விப்ரோ லிமிடெட். விப்ரோ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி தான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவங்களோட growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் இந்த கம்பெனியோட பெரிய பிரச்சனை. வெறும் சிங்கிள் டிஜிட் growth தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு growthல இருக்காங்க அப்போ நம்ம வந்து பார்க்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 20% growthல தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க வந்து சேல்ஸ் growth இருக்கட்டும் ப்ராஃபிட் growth இருக்கட்டும் ரொம்ப சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. அதான் இந்த கம்பெனிக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் US டேரிஃப் இஷ்யூ போட்டாங்க. அதுக்கப்புறம் வார் வந்தது. அதுக்கு அடுத்தது AI வந்தது. இது எல்லாமே நம்ம ஐடி செக்டருக்கு ரொம்ப நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய ஐடி ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருந்துகிட்டு இருக்கு.
விப்ரோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 42% லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு நெகட்டிவில் தான் இருந்திருப்போம். லாஸ்ட் 5 வருஷம் ஐடி செக்டரில் நம்ம போட்ட காசு எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 181 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்பு 1,78,000 வந்து இருக்குது. அதாவது கோடி 1,78,000 கோடிக்கு மேலே. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 13 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ 83 ரூபா. டிவிடெண்ட் ஈல்டு 6%, ROC 17%, ROE 15%, ROIC 28%, ஓபிஎம் 19% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 141 இருக்குது. பிஜி ரேஷியோ 2.6 இல்லை. இங்கே பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 0.23, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.13 வந்து இருக்காங்க. இங்கே பாருங்கள் சேல்ஸ் growth 6.40, ப்ராஃபிட் growth கொஞ்சம் நெகட்டிவ் வந்து இருக்குது. அதாவது லாஸை கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபிட்டை விட இப்போ வந்து அவங்களோட growth வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். பார்ப்போங்க, இந்த இஷ்யூனால இப்போ ஐடி செக்டர் ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. மேபி இந்த செக்டருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இப்போ இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு செக்டருக்கே பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போகும்போது நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா growth அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் ஐடி செக்டர் மேலே வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது ஐடிபிஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து தெரியல, நான் புதுசாக இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் மாதம் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஐடிபிஸ் வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 34 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 49 ரூபா பக்கத்தில் இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 29, 30 வரைக்கும் போடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஐடிபிஎஸ்ல இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜி, விப்ரோ, எல்என்டி மைண்ட்ரி, எம்பசிஸ், ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் இவங்க எல்லாமே இருக்காங்க. இன்றைக்கி ஐடி செக்டரை பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா 2.94%, அதாவது 3% வந்து பாசிட்டிவாக வந்து இருக்குது. இண்டிவிஜுவல் கம்பெனியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரியல, இல்லை பயமாக இருக்குது, எந்த இப்போ அதோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ETF வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மினிமம் நம்ம ETF வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12-15% நம்ம இந்தியாவில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனி ஏஐயில் வந்து நம்ம இப்போ தான் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜெமினி கூட விப்ரோ கூட வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு ஏதோ பண்ணுறாங்க. அந்த ஒரு நியூஸ் இன்றைக்கி வந்திருக்கு. அதனாலேயே இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. இப்படி போக போக நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்கிரேட் ஆவாங்க. அதனால போக போக இந்த செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடும். அது வரைக்கும் இந்த வாய்ப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டைல் இன்றைக்கி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10% அப்பர் சர்க்கியூட்டில் இருக்குது. அது காரணம்னா இந்த கம்பெனிக்கு நியூ CEO வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 10% வந்து அது அப்பர் சர்க்கியூட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கோட்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நியூ CEO வந்து சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்து இதோட growthக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கோட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ CEO வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்திருக்காரு. ஃப்ளிப்கார்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். இப்போது ஜஸ்டைலுக்கு வந்திருக்கனால மேபி இதுக்கப்புறம் இந்த ஜஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல growthல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இப்போ ஜஸ்டைல் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களோட மார்க்கெட் கேப்பு 9,993 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 19 இருக்குது. புக் வேல்யூ 600, ROC 7%, ROE 3.38%, ROIC 7%, ஓபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 712 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.22 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.02 இருக்காங்க. ப்ரைஸ் புக் வேல்யூ 1.16 இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வேல்யூஷன் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஆனால் இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்து இருக்குது. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பாருங்கள் சேல்ஸ் growth 7%, ப்ராஃபிட் growth நெகட்டிவில் 14% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு நெகட்டிவ் ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து இருக்குது. அது இந்த பர்சன்டேஜெலாம் கம்மியாக இருக்கனால தான் இந்த ஸ்டாக்கோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது, ஸ்லோவாகவும் இருக்கும். எப்போ ஒரு கம்பெனியோட growth அதாவது ப்ராஃபிட் வந்து அதிகமாகிட்டு இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். பார்க்கலாங்க. இவர் வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி நல்ல ஒரு growthல இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது கெயில் இந்தியா லிமிடெடு. இவங்க நேச்சுரல் கேஸ் கம்பெனியாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 11,500 கிலோமீட்டருக்கு மேலே நேச்சுரல் கேஸ் பைப்லைன் வந்து வச்சுருக்காங்க. 2,300 கிலோமீட்டருக்கு மேலே எல்பிஜி பைப்லைன் வந்து வச்சுருக்காங்க. 6 எல்பிஜி கேஸ் ப்ராசஸிங் யூனிட் வந்து இவங்ககிட்ட இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 48% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது நேச்சுரல் கேஸு விற்கிறதுல 48% இவங்க தான் விற்றுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட நேச்சுரல் கேஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிஷன் அதுவும் பைப் லைனில் பண்ணுறதுல 65% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 42% சிஎன்ஜி ஸ்டேஷனே இவங்ககிட்ட தான் வந்திருக்கு. அதாவது சிம்பிளாக சொன்னால் இந்த நேச்சுரல் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறதுல இந்தியாவோட டாப் பிளேயராக இவங்க தான் வந்து இருக்காங்க. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம்.
இப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நேச்சுரல் கேஸ் பைப்லைன் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நம்ம வந்து அங்கே போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம், இல்லை அவங்கள வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேச்சுரல் கேஸு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. நேச்சுரல் கேஸு இன்னொரு 20-30 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். கரண்ட் ப்ரைஸ் ₹170 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 78% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,11,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து இருக்குது. புக் வேல்யூ 135. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பாருங்கள் 3.21%. நல்ல டீசென்டான டிவிடெண்ட் ஈல்டு. ROC 9%, ROE 8%, ROIC 12%. ஓபிஎம் கிட்டத்தட்ட 10% இருந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 188 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1 வந்து இருக்காங்க. டெப்ட் டிவிடெண்ட் பேஅவுட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 47.7%. அதாவது உங்களுக்கு ₹100 லாபம் வருதுல, அதில் ₹47 நம்மளுக்கு டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. அப்போயே 3% மேலே நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு வருது. இன்னும் போக போக அது அதிகமாக்கும் போது நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்கும். அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி 0.28 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.26 வந்து இருக்காங்க. அடுத்தது இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 11%, ப்ராஃபிட் growth 15% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் 9% வந்து கொடுத்துருக்கு. 9% ப்ளஸ் இப்போ கரண்ட் டிவிடெண்ட் இல்லை 3% நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இருக்குது. இந்த கம்பெனிக்கு இன்டெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ இன்டெக்ஸ்னா நம்ம வாங்கி வச்சுட்டு ஒரு 20-30 வருஷம் கழிச்சு அப்படியே ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் விற்றா தான் நம்மளுக்கு வந்து லாபம் வந்து ரியலைஸ் வந்து ஆகும். ஆனால் இந்த கம்பெனியில் டிவிடெண்டாகவே அப்பப்போ 3%, 4% அப்படின்ற மாதிரி வருஷம் வந்துகிட்டு இருக்கும், ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும். நான் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்தலாம். வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, பிப்ரவரி அண்ட் செப்டம்பர். இப்போ 2026 பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹5, செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்து டிவிடெண்ட் வந்து தரப்போகிறாங்க. போனஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2008, 2017, 2018, 2019, 2022லையும் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லாஸ்ட்டு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 தடவை போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாங்க, அடுத்த போனஸ் வந்து இப்போ சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் போனஸ் 2022 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் இது கொடுக்காம இருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தா கூட ப்ரொமோட்டர்ட்டா 51%க்கு மேலேயும், F8 வந்து பாருங்கள் 15%, D8 வந்து 19%, கவர்மெண்ட்ட 7.9%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 6.52% தான் ஷேர் ஹோல்டிங் இருக்காது. ரீட்டைல் பீப்பிள் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கம்பெனி. ஏன்னா டிவிடெண்ட் வருது, கேபிட்டல் கெயின் கிடைக்கும் போது FID வந்து ரொம்ப அதிகமாக தான் வந்து இருப்பாங்க. அடுத்து நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 கம்பெனி பற்றி பார்த்தலாம். பிஎஸ்சி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கரெக்டாக ஒரு லோ ப்ரைஸ் போட்டு கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறாங்க. பார்க்கலாங்க, ஒரு ₹3,300 போணுச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக அந்த 200 DMA ஆவரேஜை தொட்டுட்டு மேலே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே 200 DMA ஆவரேஜ் தொட்டு தான் மேலே போனாங்க. கரெக்டாக இப்போ அது வந்து டச் பண்ணிவிட்டு லைட்டாக இப்போ 2-3 நாளாக மேலே ஏறுறாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போனால் நல்லாயிருக்கும். அடுத்து வருண் பிவரேஜ் லிமிடெட் இப்போ தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்கு. மேபி இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது ₹381 இருந்துச்சு. மேபி அங்கே போகுமா என்னன்னு தெரியல. இப்போ வேறு ஆல்கஹால் பிஸ்னஸ்லேயும் இப்போ வந்து போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. காலையில் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போனதுக்கப்புறம் அப்படியே வந்து நெகட்டிவ் போயிட்டாங்க. இதை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து அடுத்த ஐடிசியாக கூட இருக்கும் போல், அதாவது கீழே போயிட்டே இருக்கும் போல் அப்புறமா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க, அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அந்த 380 போய் டச் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆனால் ரொம்ப நல்லதுக்கு அப்புறமா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போங்க, இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்.